ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணுறப்போ கூட உங்களுக்கு செகண்ட் லைன் கொஞ்சம் லைட்டாக வந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸில் மறுபடியும் அகெயின் பீரியட் ஆயிடுச்சு. இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? அண்ட் கரு பதிதலுக்கு என்ன மாதிரியான ஃபுட் நம்ம எடுத்துக்கணும், எப்படி அந்த இம்ப்ளான்டேஷனை நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட்டும் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு 2 லைனில் ஒரு லைன் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் எனக்கு பீரியட் வந்துருச்சு, ஒரு 2 டேஸோ இல்லை 3 டேஸோ தள்ளி உங்களுக்கு பீரியட் வந்துருச்சுன்னா இதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியராக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு கரு உருவாதல் எல்லாமே நடந்திருக்கும், அது போய் பதிகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பதிஞ்சு உங்களோட யூட்ரஸ்குள்ளே பதிஞ்சு அங்கேருந்து வளர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கான நியூட்ரிஷன் அப்புறம் எனர்ஜி எல்லாமே எடுத்து. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்காமல் உங்களுக்கு பீரியடாக வந்துடலாம். இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட பீரியடை ஒட்டின டேஸில் தான் நடக்கும். ஸோ இப்போ இம்ப்ளான்டேஷனுங்கிறது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடியும்? அப்போ இம்ப்ளான்டேஷனுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் இல்லை உங்களுக்கு ப்ரெக்னன்சினாலே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2 ஹார்மோன்ஸ் நம்மளோட உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான். இதில் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிறது தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்ப மெயினாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு டைரெக்டாக ஃபுட் அப்படின்னா எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு 2 விட்டமின் இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் இன்னுமே ஸ்ட்ராங்காக நடக்கும். ஸோ அப்போ இம்ப்ளான்டேஷனுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டும் விட்டமின் B6 அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இது என்னென்ன ஃபுட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இம்ப்ளான்டேஷனுங்கிறது உங்களுக்கு கரு போய் பதிதல் அப்படி தானே. ஸோ அந்த டைமில் உங்களோட யூட்ரஸை சுற்றி இல்லை யூட்ரஸ்குள்ளே அதிகமான பிளட் ஃப்ளோ தேவைப்படும். அப்போ அதிகமான பிளட் ஃப்ளோக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிங்க் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய கருப்பு எள்ளில் ஜிங்கோட இது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கருப்பு எள்ளு ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்குமே எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஏதாவது ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலோ இல்லை ராவாக சாப்பிட்றதுனாலோ இல்லை அதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனாலோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் டெய்லியும் எடுத்துக்கலாம். இப்போ கருப்பு எள்ளு சாப்பிட்றதுனால தானே பீரியட் ஆகும் அப்படிலாம் கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோன்னு பொறுத்து அதோட விட்டமின்ஸ், அதோட எனர்ஜி, அதோட நியூட்ரிஷன் எல்லாம் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த எள்ளு நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை இன்னும் சிமுலேட் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்னும் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். செகண்ட் என்ன ஃபுட்டில் ஜிங்க் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீடில் இருக்கும். எல்லா சீட்லேயுமே மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் சன்ஃப்ளவர் சீடில் உங்களுக்கு ஜிங்க் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இன்னொன்று சன்ஃப்ளவர் சீடு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பெட்டர் நீங்கள் எள்ளு எடுத்துக்கிறது. தேர்ட் என்ன அப்படின்னா எக்கு நீங்கள் டெய்லியும் ஒன்று கூட எடுத்துக்கலாம். ஆனால் பாயில்டு எக்காக, அதாவது அவிச்ச முட்டையாக எடுத்துக்கோங்க. இல்லை ஹாஃப் பாயில் போட்டோ இல்லை ஆம்லேட் போட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கிறத விட்டுட்டு நீங்கள் அவிச்ச முட்டையை, அதாவது பாயில்டு எக்காக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். செகண்ட் என்ன அப்படின்னா விட்டமின் B6. இது மோஸ்ட்லி உங்களுக்கு நான் வெஜிடேரியன், அதாவது உங்களோட வெஜிடேரியன் மீல்ஸில் இது எதில் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அவிச்ச பொட்டேட்டோவில் இருக்கும். அதாவது உருளைக்கிழங்க நல்லா அவிச்சு நீங்கள் அதை ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு நான்வெஜ்ஜில் அப்படின்னு பார்க்குறப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு சிக்கன் இந்த மாதிரியான ஐட்டமில் இருக்கும். இது உடம்புக்கு சூடுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு என்னை கேட்டால் நான் எள்ளு எடுத்துக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது நீங்கள் உங்களோட ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான்
ஆக்சிடோசின் ஹார்மோனை வந்து இது நல்லாவே சிமுலேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ப்ராப்பரான இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அண்ட் பிளட் ஃப்ளோ அதிகமாகிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகிறப்போ உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே பிளட் ஃப்ளோ வந்து நல்லாவே சர்க்குலேட் ஆகும். இதனால உங்களுக்கு உங்களோட யூட்ரஸ்குள்ளேயும் பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து இன்னும் ஹெல்த்தியான முறையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.